ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மங்கா பார்க்க போகிறோம். ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான். யாராவது ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனாலும் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பீஸ் டைமிங் மாங்கா தாண்டா போட்டிக்கிட்டு இருந்தேன், சடனாக இதுக்கெல்லாம் இதில் சுவிட்ச் ஆன அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஏன்னா ரீசன் உங்களுக்கே தெரியும், காப்பிரைட் விழ ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னதான் ரீஎடிட் பண்ணி போட்டாலும் திருப்பி திருப்பி காப்பிரைட் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட ஒன்று விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே 2 விழுந்துனா அவ்வளோதான். யாராவது செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சிச்சுன்னா நான் அங்கே தான் வர முடியும். ஸோ அதில் கூட ஒரு சின்னதாக ஒரு ஆன்கோயிங் மாங்க போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. நான் போடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். நான் போட்டால் எத்தனை பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டிங் கூட நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஸோ போடலனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவும் இந்த மாதிரியான விஷயத்த கடைசியில் சொல்லுவேன். பட்டு உங்களுக்கே தெரியும், சாப்டர் முடிஞ்ச உடனே எல்லாருமே கிளம்பிடுவீங்க. அதனால தான் இந்த விஷயத்த நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ வளவலன்னு பேசி அருவ போட நானும் விருப்பப்படல. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? ஹீரோ கிங்கை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரொசரியா கிட்ட சொல்லும்போது அவளும் ஷாக் ஆயிருப்பா. இனிமேட்டு நீ என்ன பண்ண போறான்ட்டு ரொசரியா கேட்கும்போது ஹீரோவும் கிங்குடைய பாதையில் நடக்க போறான்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோக்குள்ளே இருந்த கடவுளுடைய பீஸ் ஹீரோக்குள்ளே கலந்து அடுத்த கட்ட நிலைக்கு ஹீரோவை எவால்வ் பண்ணி விட்டுருக்கோம். ரோசரியாவும் சரி நீ இதுக்கு மேலே எங்களில் ஒரு ஆள்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக உட்கார வச்சு ரேஸ் வார்னா என்ன, மற்ற ஆர்ஸ்டோக்கை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொசரியா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் ஒரு சக்கி பஸ் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொசரியா கிட்ட சொல்லுவா. அவளுமே ஹீரோடைய ஹெல்ப்பை கேட்டிருப்பா. அவனுமே ஓகேன்ட்டு பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் போயிருப்பான். அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த ட்ரிபிள்எஸ் மாஸ்டருடைய கதையை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபிசோலத்துக்கு பொறுத்த வரைக்கும் மூளை இல்லாத முட்டாள்தனமான மிருகங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதோடு இல்லாமல் இந்த மிருகங்களுக்கு திங்கிறது, தூங்குறது, அப்புறம் கொல்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் இதுலேயே சில மிருகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு காப்ளின் ஒரு புழுவை அடிச்சு கொண்டு வாயில் போட்டு சாப்பிடுது. ஆனால் அந்த டைம் அதுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ வருது. அதுவும் திரும்பி பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய காப்ளின். பிறப்பிலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ஹியூமன்ஸ் மாதிரி மற்றவங்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பேக்ரவுண்டில் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மிகப்பெரிய காப்ளினும் மேலே பார்க்குது. அது கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மாதிரியான உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபிள்எஸ் மாஸ்டருமே அங்கே இருக்கிற ப்ரொடெக்டரையும், அதாவது அதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான லீடர்ஸை போட்டு தள்ளி அந்த ஏரியாவில் நான் தான் பவர்ஃபுல்லான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் தான் இந்த அபீஸ் உலகத்தோடைய உச்சக்கட்ட ப்ரொடெக்டர், அவர் தன்னைத்தானே ஆர்ஸ்டோக்குன்னு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது வேம்பயர் லாடை காட்டுறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பயங்கரமான தோல்வியாக இருந்துச்சுன்னு சொல்லும்போதே அவளை சுற்றி ஏகப்பட்ட பிளட் சோர்ஸ் உருவி கிடக்கு. அந்த தோல்விக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் சந்திச்ச எல்லா வெற்றியும் ஒரு குப்பைக்கு சமம்னு எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு அந்த ட்ரிபிள்எஸ் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே இப்பயாவது புரிஞ்சுதா உனக்கும் எனக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாஸ்டருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கும். இதுதான் உன்னுடைய லிமிட். ஆனால் நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ என்னுடைய சர்வெண்ட்டாக மாறின்னு சொல்லிட்டு ஆர்ஸ்டோக்கும் அந்த மாஸ்டர்கிட்ட கையை நீட்டும் போது அந்த மாஸ்டரும் கையில் நடுக்கத்தோட இது என்னதான் ஒரு அவமானமாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த அவமானத்துலேருந்து எனக்கு சக்தி கிடைச்சது, அது போதுமான அளவில் இருந்துச்சு. என்னுடைய ஆசையே அந்த ஆஸ்ட்ரோக் அளவுக்கு நான் பவர்ஃபுல்லான ஆகணும் தான். ஆனால் அப்படின்னு சொல்லும் போதே அந்த மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஆனால் ஹீரோ அந்த மான்ஸ்டர் பண்ணுற அட்டாக்லேருந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சுட்டு அசால்ட்டாக அந்த மான்ஸ்டருடைய கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறான். இதை பார்த்துட்டு இந்த மான்ஸ்டரும் ஷாக்கில் இருக்கும் போதே ஹீரோவுக்கு பின்னாடி ரொசரியாவுடைய உருவம் வருது. இது ரொசரியா அப்படின்னு சொல்லும் போதே அப்போதான் அவன் நோட்டீஸ் பண்ணுறா அவளால் மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட இருந்த டிராகரை யூஸ் பண்ணி அவளுக்கு ஒரு வெட்டை போட்டு விட்றான். நம்ம ஹீரோவும் என்னம்மா சர்வேல் ஆஃப் தி ஃபிட்னஸ்லாம் என்னமோ கதை விட்டிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன தோற்று போய் நிற்கிற? நான் மான்ஸ்டர்ஸோடைய கறியெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. நீ தேவையில்லாமல் என் ஏரியாக்குள்ளே வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ உன்னுடைய பாஸை கூப்பிட்றியா? உன் பாஸ் எக்மோன் தானே, இங்கே வரவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவளுக்குன்னா சரியான காண்டு.
டேய், என்ன தைரியம் தான் நீ இப்படி சொல்லியிருப்ப? நான் அவனுடைய சர்வன்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அபீஸ் உலகத்துடைய உச்சிக்கு ஏற போறக்கூடிய ஆளு. என்னைய நீ இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது, ஹீரோ பிரெடேஷன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த செகண்டே ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து அவளை அப்படியே கவ்விடுது. ஹீரோவும் இவளை இதுக்குள்ளேயே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறா. அந்த டைம் பக்கத்தில் இருந்த சக்கி பேசுங்க எல்லாமே இது நம்ம ராணியோடைய கான்ட்ராக்டர் ஆச்சின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே முன்னெல்லாம் டபுள் எஸ் ரேங்க்கில் இருக்கக்கூடிய மாஸ்டர் போட்டு தள்ளுறதுக்கே எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது கடவுளுடைய பீஸ் எனக்குள்ளே இணைஞ்ச பிறப்பு என்னால் ஈஸியாகவே ட்ரிபிள் எஸ் மாஸ்டர்ஸுங்களை போட்டு தள்ள முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது அந்த டைம் ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஸோ ஆஸ்ட்ரோக்கான பிளட் ரேம்பேஜோடைய ஸ்கில்லை உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதில் காட்டுது. அதாவது அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மானம் இருக்கும் இல்லையா, அந்த மானாவோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் குறையுது. என்ன மானாவுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் கொஞ்சம் குறையுது. ஒரு வேளை ஆஸ்ட்ரோக்கோடைய சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை போட்டு தள்ளதுனால எனக்கு இப்படி ஒரு ரிவார்ட் கிடைக்குதா அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கும் போதே பின்னாடி இருந்த ப்ரெடேஷன் ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வீங்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருந்த சக்கீபஸுங்களும் கான்ட்ராக்டர் அப்படின்னு கத்தும் போது ஹீரோ சைடில் பார்க்குறான். அந்த ப்ரெடேஷன் ஸ்கில் அப்படியே வெடிச்சு சிதறுது. அந்த ட்ரிபிள் எஸ் மாஸ்டரோடைய ரத்தம் அப்படியே கீழே வடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்துல இருந்து ஒரு கை வெளியே வருது. வரும்போதே நான் அவகிட்டேருந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் உன்னை எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துட்டால, அதுவே எனக்கு போதும்ன்ட்டு எக்மூன் தான் வெளியே வரான். நம்ம ஹீரோவும் அட ஆமாப்பா, நானும் உன்னை தேடி சுற்றுவேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வேலை கொடுக்காம உன்னை அவள் இங்கே கொண்டு வந்துட்டான்ட்டு ஹீரோ சொல்லும்போது, ஓ அப்படியா, நானும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். வாயேன் ஒரு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். கிங்கோடைய கீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய பவரை எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம பிளேயர் அசோசியேஷனை தான் காட்டுறாங்க. அங்கே அவருமே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு டியோக்கு வந்துட்டு, சார் கிளம்பிட்டீங்களான்னு கேட்கும்போது இனிமே தான் பொறுமையாக கிளம்பி போகணுன்ட்டு இவருமே சொல்கிறாரு. சார் நைட் வாக்கர் கில்டுலேருந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, மாணவின் கில்டில் மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போது எல்லாமே உங்களுடைய ஆர்டருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்கிறாரு. இதை கேட்டு அவருமே சரி நேஷ்னல் பிளேயர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, நானும் இந்த டைம் வரேன்னு சொல்லும்போது சார்னு இழுக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்கும்போது பிளேயர் கிம் தாகின் வரேன்னு சொன்னார், ஆனால் இப்போ அவர் அபிசுலத்தில் இருக்கார், நம்மளால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இந்த சவுத் கொரியாவில் அசோசியேஷன் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு, எல்லா நாளுமே கிம் தாகினை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோமா என்ன அப்படின்னு கேட்கும்போது சாரி சார்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பிரச்சனையை நம்மளே பார்த்துக்குவோம், அதோட கிம் தாகின் அவர் ஒரு தனி பாதையை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, நம்ம பிரச்சனையை நம்மளே ஹேண்டில் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு அவரும் போகும்போது அவருமே அந்த வில்லனை யோசித்து பார்த்துட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் சரி நான் போய் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இவருமே முன்னோக்கி போகிறாரு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ்.